இது வந்து எங்களுக்கான கோரிக்கை மட்டும் இல்ல, அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோரிக்கை. எலிஜிபிள் ஆகாத ஒரு ஆசிரியர் தற்காலிகமாக இருக்காங்க. ஆனா தற்போது இருக்கிற காலி பணியிடங்க 4000க்கு மேல இருக்குது அரசு பள்ளிகள்ல. நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கிற கேண்டிடேட்டோட மொத்த ஆசிரியரோட எண்ணிக்கை வந்து 1996 தான். சார், இப்ப இங்க திருச்சி புத்தக கண்காட்சியில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பார்த்து ஏதோ கோரிக்கையோட நீங்க வந்திருக்கிறீங்க. என்ன கோரிக்கையோட வந்திருக்கிறீங்க? நீங்க யார்? வணக்கம் சார், என் பேர் தர்மராஜ். நான் திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். இப்போ கடந்த பிஜிடிஆர்பியில் 2025க்கான ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கான தேர்வுகள் நாங்கள் எழுதியிருக்கோம். இங்கே வந்திருக்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் அந்த தேர்வை எழுதி தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று, முதன்மை பாடத்தில் தேர்ச்சி பெற்று, சான்றிதழ் சரிபார்ப்புலையும் சென்னையில் போய் கலந்துக்கிட்டு ஓரிரு மதிப்பெண்களை பணி வாய்ப்பை நழுவ விட்டுட்டு வந்து நாங்கள் நிற்கிறோம். இப்போ எங்களோட ஒற்றை கோரிக்கை என்ன அப்படின்னாக்கா, இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை அதிகரிக்கணுங்கிறது எங்களோட ஒற்றை கோரிக்கை. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த பிஜிடிஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா 2012, 2013, 2015, 2017, 2019, 2021 அப்படின்னு அடுத்தடுத்து ஒரு ஆண்டு இடைவெளியில் தேர்வுகள் நடத்தப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறமா 2025 தான் 4 ஆண்டு இடைவெளிக்கு அப்புறமா தான் இந்த தேர்வு நடந்திருக்கு. இந்த ஆண்டு தேர்வு நடந்திருக்கும் போது அந்த பாடப்பகுதி எல்லாம் தமிழ் கட்டாய தேர்வுன்னு சொல்லிட்டாங்க. அதையும் நாங்கள் எழுதி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கோம். அடுத்து முதன்மை பாடத்தில் முழுமையாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிலபஸ் மாற்றினாங்க சார். முழுமையாக சிலபஸ் மாற்றினாங்க. நாங்கள் அதையும் ஏற்றுக்கிட்டு படிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் சைக்காலஜின்னு முழு பாடங்களை மாற்றிருக்காங்க. நாங்கள் அதையும் சிலபஸ் மாறி தான் படிச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தேர்வுகள் தள்ளி போகுங்கிற நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு. இந்த இவ்வளவு தேர்வு பாடங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதுனால தேர்வு தள்ளி போகுங்கிற நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு. பட் அரசு வந்து என்ன பண்ணுது, உடனடியாக தேர்வு நடத்தணுங்கிறதுனால நடத்திட்டாங்க. அதுலேயும் நாங்கள் இவ்வளவு சிக்கல்களுக்கு அப்புறமும் இவ்வளவு இன்னல்களை தாண்டி நாங்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்று இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நாங்கள் CV வரைக்கும் வந்து நிற்கிறோம் சார். ஆசிரியர் கலந்தாய்வில் போய் கலந்துக்கிட்டு வந்துட்டோம். இப்போ எங்களுக்கு பணி வாய்ப்பு வந்து 1-2 மதிப்பெண்கள் கூடினால் எங்களுக்கு அனைவருக்கும் பணி வாய்ப்பு கிடைக்கும் சார். இல்ல, இது ஒற்றை கோரிக்கை அதுதான். இல்ல, எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை தான். ஒரு 1000 வேக்கண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்றாங்க அப்படின்னா 1001க்கும் 1000க்கும் வந்து 1 மார்க்கோ அல்லது வந்து 0.5 மார்க் கூட டிஃபரெண்ட் இருக்கலாம். அத 1 மார்க்ல எனக்கு போச்சுன்னு யாரும் கோரிக்கை வைக்க முடியாதுல்ல. 1000 காலி பணியிடத்துக்கு அறிவிப்பு விட்டாங்க, 1000 பேரை ஃபில் பண்ணிட்டாங்க. அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா 1996 வேக்கண்ட்னு சொல்லி அறிவிச்சாங்க சார் காலி பணியிடங்கள். ஆனா தற்போது இருக்கிற காலி பணியிடங்கள் 4000க்கு மேல இருக்குது அரசு பள்ளிகள்ல. இப்ப 31/1/2026 வெளியிட்ட எமிஸ் அறிக்கையின்படி அதுக்கான தகவல் எங்க கையில இருக்கு சார். அது அரசாங்கத்தோட கெசட்லயே வந்த மாதிரி அரசாங்கத்திலேயே போட்டிருக்காங்க. இவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது. ஆனா நீங்க செலக்ட் பண்ணிக்கிற கேண்டிடேட்டோட மொத்த ஆசிரியரோட எண்ணிக்கை வந்து 1996 தான். சரிங்களா? அப்படிங்கிறப்ப உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2000 மேல நமக்கு வந்து காலி பணியிடங்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இருக்கு. அப்படிங்கிறப்ப இப்ப காலி பணியிடங்கள் அவ்வளவு இருக்கும்போது சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு அந்த 1-2 மதிப்பெண்கள்ல வந்து நாங்க பின்தங்கி இருக்கிறதுனால இந்த காலி பணியிடங்களை எண்ணிக்கை உயர்த்தினால் ஒரு 1000 பணியிடமோ எவ்வளவோ பணியிடங்கள் உயர்த்தினீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா இந்த 1-2 மதிப்பெண்களை வாய்ப்பு இழந்த எங்களை மாதிரி இருக்கிற ஆசிரியர்களுக்கு அவருக்கு 1000 குடும்பம் வந்து வாழ்வாதாரம் மேம்படும். சரிங்களா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று முதல்வர் சொல்லிட்டே இருக்காரு. அப்ப நாங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் நாங்க வைக்கிற ஒரே கோரிக்கை, காலி பணியிடங்களை அதிகரிக்கணும். எங்களை மாதிரி வந்து நூல் எளியில 1-2 மதிப்பெண்கள்ல வந்து வாய்ப்பை தவற விட்ட ஆசிரியரோட வாழ்க்கையில விடியலை தாருங்கள் அப்படின்னு நாங்க பணிவோடு கேட்கிறோம். எத்தனை பேர் அந்த மாதிரி நீங்க சான்றிதழ் சரிபார்ப்புல கலந்து இருக்கிறோம்? 800க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு 847 பேர், சரியான லிஸ்ட் 847 பேர் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்துட்டு அந்த பணி வாய்ப்பு இல்லாம இப்ப நாங்க வெளியே நிக்கிறோம். நீங்க அந்த 1000 இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அனைத்து நிரப்புனீங்க அப்படின்னா இந்த 847 குடும்பங்களும் அதோட வாழ்வாதாரம் மேம்படும். அப்படிங்கிறத நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கும் கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களோட ஆசிரியர்கள் சார்பாக மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சார். வணக்கம் சார், என்னோட பேர் பிருந்தா. நான் புதுக்கோட்டை மாவட்டம். இப்போ கடந்த 2015, 17, 19, 21 அப்படின்னு வரிசையா ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்றது கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க சார். கண்டக்ட் பண்ணி ஒவ்வொரு டைமும் பாத்தீங்க அப்படின்னா 1000 வேகன்சிக்கு மேல இன்க்ரீஸ் பண்ணி தான் சார் போட்டாங்க. ஸோ இப்போ இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் இடைவெளிக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து 2025 வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. கண்டக்ட் பண்ணி நாங்க இப்ப எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அரசாங்கம் ஒரு
டேட்டா வந்து ஒரு வேகன்சியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட்டாயம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்கு, இது வரைக்கும் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பா இந்த தடவையும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி போடுவாங்க அப்படின்றத நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம் நாங்க வந்து ரொம்ப ஏமாற்றத்தை தான் சார் அடைஞ்சோம். ஏன்னா இந்த டைம் வேகன்சி வந்து இவ்வளவு எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் கவர்மெண்ட் எங்கள்கிட்ட காமிச்சிருக்கு டேட்டா மூலமா. இப்போ பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா 4077 வேகன்சி வந்து இருக்குதுங்க சார். இதுல பாத்தீங்கன்னா 1863 வேகன்சியை தான் ஃபில் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் பாத்தீங்கன்னா 2216 வேகன்சி இருக்கு. ஸோ இப்போ இந்த 2216 வேகன்சி அப்படிங்கிறதும் இந்த 4 வருஷம் காத்துக்கிட்டு இருந்த ஆசிரியர்களான எங்களுக்கானதுதான். ஸோ அப்போ எங்களை வச்சுதான் அவங்க ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இந்த வேகன்சிக்காக தான் நாங்கள் எக்ஸாமும் எழுதணும். அப்படி எங்களுக்கு வந்து இது போட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வந்து இதன் மூலம் பல பயனடையும். அது மட்டும் இல்ல, இது வந்து எங்களுக்கான கோரிக்கை மட்டும் இல்ல, அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோரிக்கை. மாணவர்களோட எதிர்காலம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் யார் இப்ப அந்த ஸ்கூல்ல எல்லாம் யார் இருக்கிறா அப்படின்னா எலிஜிபிள் ஆகாத ஒரு ஆசிரியர் தற்காலிகமாக இருக்காங்க. ஸோ அப்ப அங்க போக வேண்டியது நிரந்தர ஆசிரியர்களாக நாங்க தான். ஸோ இந்த வேகன்சி வந்து எங்களை வச்சு அரசாங்கம் வந்து ஃபில் பண்ணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்கோம் சார். கிட்டத்தட்ட 1.5 மாதமா நாங்க வந்து சென்னையில ஒவ்வொரு இடமா டிபிஐக்கு போயிருக்கோம், அதுக்கப்புறம் செக்ரட்டரியேட்டுக்கு போயிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் அமைதியான முறையில நாங்க எங்களோட கோரிக்கைகளை வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து அந்த வேகன்சி மட்டும் எங்களை வச்சு ஃபில் பண்ணி கொடுக்கணும். இப்போ நான் என்னோட மேஜர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய வேகன்சியே பாருங்க சார் 108 தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வெறும் 57 வேகன்சியை ஃபில் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் பாத்தீங்க அப்படின்னா 49 வேகன்சி ஃபில் பண்ணணும். இப்போ நாங்க 16,000 பேர் வந்து இது அப்பியர் ஆனோம் சார். இப்ப எலிஜிபிளான கேண்டிடேட் 2400. சோ அந்த 2400 பேர்ல 49 ஆசிரியர்களை அரசாங்கம் எடுத்தாங்கன்னா எங்களோட 49 குடும்பங்கள் இதன் மூலம் பயன்பெறுமா இல்லையாங்க சார்? அது வெறும் 49 வேகன்சியை அடுத்த தடவைக்கு எடுத்துட்டு போகணும், எங்களை வச்சே ஃபில் பண்ணலாமே. சோ இதெல்லாம் வந்து அரசாங்கம் இதுக்கு வந்து செவி சாய்க்கணும், எங்களோட வாழ்வாதாரத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்றத வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதாவது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு வந்து எவ்வளவோ ஒரு நற்செயல்களை நிறையா ஆசிரியர்களோட வளர்ச்சிக்காகவும் மாணவர்களோட வளர்ச்சிக்காகவும் பண்ணாங்க. ஐயா கலைஞருக்கு அப்புறம் நமது முதல்வர் மு.க. கலைஞர் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரும் வந்து தன்னோட பங்களிப்பை வந்து எவ்வளவோ மாணவர்களுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னா எங்களது சின்னவர் நாளைய முதல்வர் இதை வந்து செவிசாய்ச்சி அவரோட கவனத்துக்கு கொண்டு போனோம்னா கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க நம்பிக்கை எங்கள் ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கும் கண்ணில் நீரோட நாங்கள் காத்துட்டு இருக்கோம் சார். அவருக்கு பண்ணுவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சார். நாங்கள் அவருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வார்த்தையிலேருந்து நிறைவேற்றி கொடுப்பாங்கிற அந்த வார்த்தைக்காக ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து இருந்துட்டு இருக்கோம் சார். நன்றி சார். வணக்கம் சார். என்னோட பேர் வந்து சந்திரசேகர். நான் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்லேருந்து இந்த புத்தக திருவிழாவுக்கு நான் வந்திருக்கோம். இப்போ எங்களோட முக்கியமான இந்த கோரிக்கை என்ன ஆகுதுன்னா, ஆசிரியர்கள் பணி எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களோட முக்கியமான கோரிக்கை. இன்றைய சூழ்நிலையில் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அரசு பள்ளிகளில் தேர்ச்சி சதவீதம் மிக குறைவாக இருக்குது. இது மிக குறைவாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஆசிரியர்கள் பற்றாக்குறை. இன்னைக்கு தனியார் பள்ளிகளை விட கிராமப்புறங்களாகட்டும் நகர்ப்பகுதிகளாகட்டும் அரசு பள்ளிகளில் வந்து தேர்ச்சி சதவீதம் கம்மியாக இருக்குது. ஒரு ஆசிரியர் வந்து 3 சப்ஜெக்ட்லாம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ வணிகவியல் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, வணிகவியல், கணக்கு பதிவியல், பொருளியல் 3 சப்ஜெக்ட் நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதமும் மிக குறைவாக இருக்கு. அதை மேம்படுத்துறதுக்காக எங்களுக்கு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த பணி வாய்ப்பை வழங்குமாறு முதல்வர் ஐயா அவர்கிட்ட கேட்டுக்கிறோம்.